இப்போ இந்த விவேகானந்தன் ரோஸ்மேரி கிட்ட இருந்து மார்ச் 18ஆம் தேதி இவர்கள் பெயரில், அதாவது வைபவ் சரண் கவி இவங்க நிக்கிதாவோட அண்ணன் பேர்ல 10 சென்ட் நிலம் வந்து கிரயம் செய்து தரப்படுகிறது, அவங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 1,30,000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு. அந்த அம்மா பேட்டியில் என்ன சொன்னாங்க, வீடு கட்டிட்டு இருந்தாங்க, அங்கே செங்கல் சிமெண்ட் அதெல்லாம் இருந்துச்சு, அதனால இங்கே வந்து சாப்பிடுவாங்க, அதனால தான் வந்து எங்களுக்கு க்ளோஸோன்னு நினச்சி மற்றவங்க பணம் கொடுத்துட்டாங்கன்றாங்கல்ல. ஆனால் இந்த பட்டாவில் திரு ஜெயபெருமாள் அவர்கள் குமாரர் திரு வைபவ் சரண் கவி அவர்களுக்கு மதுரை மாநகர் மதுரை 6 திருநகர் மருதுபாண்டியன் தெரு கதவு எண் 9F வசிக்கும் திரு விவேகானந்தன் அவர்கள் மனைவி திருமதி வி ரோஸ்மேரி ஆகிய நான் எழுதி கொடுத்த காலி மனையிடம் சுத்தக்கிரைய ஆவணம் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னது. அப்ப பாருங்க இந்த அம்மா எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்றத அந்த அந்த அவங்க சொன்ன விஷயத்திலே அம்பலம் ஆயிட்டாங்கன்றத பாருங்க. பேட்டியில சொல்லும் போது அங்க டஸ்டா இருக்கும், அதனால வந்தாங்க கட்டட வேலைன்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா தலைமறைவான டைம்ல அது காலிமனைன்னு பத்திரமாவும் ரிஜிஸ்டர். பத்திரமா இப்ப அவனும் காணுங்க, அவனும் பணத்தை எடுத்து தப்பிச்சுட்டு ஓட்டான். அவன் தான் வந்து அவன்கிட்ட தான் இவங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னு இந்த அம்மா வந்து பிரச்சனைக்கு பிறகுதான் சொல்றாங்க. வெளியே சொல்லி அவனை வந்து கையை காட்டுறாங்க. அவனும் தலைமறைவு, நீங்களும் குடும்பமா தலைமறைவு. அங்க யாரு வந்து பார்த்தாலும்